இல்ல 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 தம்பி, கோதுமைக்கும் அரிசிக்கும் கிறிஸ்தவர்கள் மாறவில்லை. நீங்க தயவு செய்து அந்த வரலாறை மாற்றணும். அப்படி சொல்லுங்க. நாங்கள் எவ்வளவோ மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறோம், பல்வேறு சேவைகள் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சேவை, ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க இந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் தவறிவிட்டார்கள். வடநாட்டுக்காரங்க இங்கே ஈஸியாக வந்துட்டு போயிடுறாங்க, நம்ம அங்கே போகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கு. அப்போ நம்ம நாட்டில் ஒவ்வொரு தடவையும் ட்ரெயினில் பார்க்கும்போது அவ்வளோ வடவர்கள் வர்றாங்க, ரொம்ப பயமாக இருக்கு. கொலை, கற்பழிப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்கள் நான் எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் போட்டாங்களோ அதே மாதிரி நீங்கள் கூடிய சீக்கிரம் இன்னர் லைன் பெர்மிட் அமல்படுத்தி சட்டப்படுத்தி கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்களா? வந்து கட்டாய மத மாற்றம் வந்து நடைபெறுதுன்னு பல இடங்கள்ல வந்து நடைபெறுது. அது வந்து குறிப்பிட்ட இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க, குறிப்பிட்ட குழுவினர் வந்து பண்றாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, மற்ற மதத்துக்காரங்க வந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு வெறுப்புணர்வோட பார்க்குறாங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள ஒரு குடும்பத்தில் போய் இவங்க வந்து பேசி அவங்களுக்கு ஒரு உதவியை பண்ணி அவங்கள கட்டாயமாக மதம் மாற்றம் பண்ணுறாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இது வந்து பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? இது இல்லை, நான் காமிக்கிறேன். மதுரையில கூடல் நகர்ங்கிற பகுதியில 5 சபைகள் ஒரே நாள்ல அடிச்சு நொறுக்கப்பட்டது. அது நடந்த அடுத்த நாள் காலையிலே நீங்க விமானத்துல பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அந்த 5 சபைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. அதற்கு பிறகு ஜீசஸ் கால்ஸ்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்னாங்க. அந்த கூட்டத்திலையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனீங்க. பிறகு பிற்பகல் 3 மணிக்கு மேல அந்த அடிபட்டவர்கள் எல்லாம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில இருந்தாங்க, அவங்களை எல்லாம் போய் சென்று பார்த்தீங்க. ஆனால் அதையெல்லாம் முடிச்சுட்டு உடனே திரும்ப விமானம் ஏறிட்டீங்க. அறைக்கு கூட போகல, ஓய்வு கூட எடுக்கல. ஆனால் அப்படி நீங்கள் இந்த மக்களுக்காக விழுந்து விழுந்து அவர்கள் துயரப்படும் போது, துன்பப்படும் போதெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் இந்த அருட்தந்தையர்கள், இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பலியில வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் 2019 இருந்து இப்ப முடிஞ்ச 2024 தேர்தல் வரைக்கும் திருப்பலியில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போராத அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. நான் வந்து கிறிஸ்தவர்கள் மத்தியில நான் வந்துட்டு நாம் தமிழர் கட்சியை எடுத்துட்டு போனேன் அப்படின்னா, உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்களை தான் போட்டு காட்டுறாங்க. நீங்க வந்துட்டு திவ்ய நற்கருணையை பேசினதா இருக்கட்டும், அல்லது நீங்க பெரியாரிஸ்டா இருந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை பத்தின நிறைய வீடியோக்கள் தான் அதிகமா எடுத்துட்டு வந்து கிறிஸ்தவர்கள், எங்க மாமாவே இங்க பாரு உங்கால் சீமான் எவ்வளவு கிறிஸ்தவர்களை வந்து ரொம்ப காயப்படுத்துறாரு, ரொம்ப இதா பேசியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்களே ஒழிய, இன்னொன்னு கிறிஸ்தவர்கள் மத்தியில நிறைய அச்சங்கள் இருக்குது, உங்க மேல ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. கிறிஸ்தவர்கள் வந்துட்டு ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப பாசமானவங்க தான். ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை வந்துட்டு தேடி வருவாங்கன்னு. ஆனா இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களை மாதிரி தம்பிங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்கிறதா என்னுடைய கேள்வினா. இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு நான் தான் அப்படின்னு கருணாநிதியும் அடுத்து ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாங்க. யார்கிட்ட இருந்து பாதுகாத்தாங்க? எப்ப பாதுகாத்தாங்க? எப்படி பாதுகாத்தாங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து இந்த கேள்வி முடிஞ்ச பதில் சொல்லுங்க. அடுத்து ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். அது ஏற்கனவே சொன்னாரு. அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி, ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு வேண்டி பேசினா இங்க எல்லாம் ஒன்னும் ஓட்டு விழுவாது, ஓட்டாவாது அப்படி என்று சொல்ற அண்ணன் திருமான் எப்பவுமே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை பத்தி பேசாம, அம்பேத்கரும் என்ன சார்ந்தவர் தான், நல்லவர் தான், அவர் சட்டத்தெல்லாம் ஏற்றினாரு. ஆனா மேடைக்கு மேடை அவரை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து அந்த தேசத்துல இருந்து இங்க வந்து வாக்கு போடுவாங்களோ? ஏன் இதை அப்படி சொல்லிட்டு இருக்காரு? அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் வேணும். இன்னொன்னு, நீங்க ஈழத்துக்கு போன இத்தனை திராவிடர்கள் போயிட்டே இருந்தாங்க, கலைஞர் அனுப்பிட்டு இருந்தாரு, எல்லா திராவிடரும் போனாங்க. ஏன் கடைசியா நீங்க போன மட்டும் இவ்வளவு விழிப்புணர்வா இந்த தேசத்துல மேதுவை பற்றியும் நம்ம தமிழர் தான் யாரு அப்படின்ற பற்றியும் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, உங்களை தமிழர்னு தெரியாத அனுப்பும் போது இந்த திராவிடர்களுக்கு அதுக்கும் விளக்க வேணும். ஆனா இலங்கையில நடந்த படுகொலை கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் கொலைப்பட்டாங்க. அந்த படுகொலையை செய்தது காங்கிரஸ், உடன் இருந்தது திமுக. இப்படி கொலை செய்த காங்கிரஸையும்
அதற்கு துணை போன திமுக கூடயும் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்களே, மிகப்பெரிய ஒரு பதட்டமாக இருக்கிறது. என்னன்னா பைபிள்ல இருக்கு, கடைசியா இயேசுநாதையும் பரபாசையும் நிப்பாட்டி வச்சு, நான் பரபாசை விடுதலை செய்ய வேண்டுமா இயேசுநாதரை விடுதலை செய்ய வேண்டுமான்னு கேட்டப்ப பரபாசை விடுதலை செய்யுங்கள் அந்த கூட்டம் சொன்ன மாதிரி இன்னைக்கும் இந்த கூட்டம் பரபாசை விடுதலை செய்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தூத்துக்குடி ஸ்டெர்லைட் அந்த கொலையில கிட்டத்தட்ட 5க்கும் மேற்பட்டவர்கள் கிறிஸ்தவர்கள். சரி, கொன்றவர்கள் அதிமுக, இன்று இருப்பவர்கள் திமுக. அருணா ஜெகதீசன் சொன்ன அந்த நடவடிக்கையை இன்றைக்கு திமுகவை ஆதரிக்கக்கூடிய கிறிஸ்தவர்களால செய்ய முடிஞ்சுச்சா? ஒத்த சீட்டுக்காக மொத்த கிறிஸ்தவனையும் அடகு வைக்கிறத இனிமேல் ஏற்க முடியாது. இல்ல, இதற்கு பதிலை என் அருள் தந்தை ஐயா மைப்பா ஜேசராஸ் அவர்கள் தொடக்கத்திலே சொல்லிட்டார்கள். கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க லட்சக்கணக்கா செத்த மக்கள் கொன்னவனுக்கே ஓட்டு போடுறான்னு நம்மால்னா அவன் தமிழன்னு தன்னை உணரல. அவன் கிறிஸ்தவங்கிறது வேற ஒரு இனம்னு கருதி கொண்டிருக்கான். இஸ்லாத்திலே அந்த சிக்கல் இருக்கு. உணர்ந்த ஒருவன் வந்தான், ஆயிரக்கணக்கா மேடையில பேசினான். என்னரும் இஸ்லாமிய மக்களேன்னு ஒரு இடத்துல கூட பேசல, என்னரும் தமிழ் மக்களேன்னு தான் பேசினான் நம்ம அண்ணன் பழனிபாபா அவர்கள். அது மாதிரி உணர்ந்தவர்கள் வருவார்கள். இந்த அரங்கில் ஒரு 50 பேர், ஒரு கூட்டத்தில் 150 பேர் இருப்பீங்கன்னு வச்சுக்கிறீங்க. இந்த 150 கிறிஸ்தவ குடி இறை மக்கள், 150 கிறிஸ்தவர்கள் தங்களை தமிழர்கள் என்று உணர்ந்து ஒரு தமிழ் மகனிடத்துல கேள்வி எழுப்ப வந்திருக்கீங்கன்னா இது மாறுதல். இப்ப இந்த நிகழ்வை பார்க்கிறவர்கள் தமிழர்கள் நாங்கள் தான் கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிறோம். எது என் இன மக்களுக்கு, என் நிலத்திற்கு, என் நிலத்தின் வளத்திற்கு, என் எதிர்கால சந்ததிக்கு எது சரியான பாதுகாப்பான அரசியல் என்று அவர்கள் இனிவரும் காலங்களில் முடிவெடுப்பார்கள். அதுதான் நீங்க கவனிக்கணும். இப்ப உங்களுக்கு பிஜேபியை திமுக எதிர்க்குது என்று நம்பிக்கொண்டிருக்கிற இறை மக்களுக்கு, இஸ்லாமிய மக்களுக்கு சொல்வேன், ஐயா இலகணேசன் அவர்கள் இறந்து விட்டார்கள். அவர் நாகாலாந்து மாநிலத்தினுடைய ஒரு ஆளுநர், பாராளுமன்ற உறுப்பினர், இந்த மாநிலத்தினுடைய பிஜேபி தலைவராக இருந்திருக்காங்க. அவருக்கு நாட்டின் முதன்மை அமைச்சர் மாண்புமிகு ஐயா நரேந்திர மோடி அவர்களின் சார்பில் ஒரு மலர் வளையத்தை வைத்து வணக்கம் செலுத்தும். இதை அந்த கட்சியினுடைய இந்த மாநிலத்தில் இருக்க அமைச்சர் தம்பி எல் முருகன் அவர்களிடத்தில் கொடுத்து நீங்க என் சார்பா வணக்கம் செலுத்துங்கள் செஞ்சிருக்கலாம். அந்த கட்சியை சார்ந்த ஆளுநர் ஐயா RN ரவி கிட்ட கொடுத்து நீங்க அந்த வணக்கத்தை செலுத்துங்க என்று செஞ்சிருக்கலாம். இந்த மாநிலத்தை சார்ந்தவர் என்று சொல்லுகிற நிதியமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட கொடுத்து நீங்க போய் என் சார்பா அந்த மலர் வளையத்தை வச்சு வணக்கத்தை செலுத்துங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்லை, இந்த கட்சியின் மாநில தலைவர் மாமா நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை இந்த மலர் வளையத்தை வச்சு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இல்ல, அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிற கட்சியின் தலைவர் மாண்புமிக்க எதிர்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கிட்ட கொடுத்து என் சார்பான வணக்கத்தை செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கலாம். இதில் எதையுமே செய்யாமல் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் ஐயா ஸ்டாலின் அவர்கள்ட்ட மலர் வளையத்தை கொடுத்து என் சார்பான வணக்கத்தை நீங்கள் செலுத்துங்கள் என்று சொல்றார் என்றால் யாரு பிஜேபியோட கூட்டு, யாரு உடன், யாரு சடன் நீங்க தான் தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். இவ்வளவுதான், மேல ஒன்னும் செய்ய முடியாது. நமக்கு என்ன சந்தேகம் வந்தது, நம் மக்கள் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படாமல் ஐயா கருணாநிதியால் ஆசீர்வதிக்கப்பட்டாங்களோங்கிற ஐயம் நமக்கு வந்துருக்கு. சாத்தானின் செயல்கள் என்று பைபிள் குரான் எதையெல்லாம் வகைப்படுத்துது அப்படிங்கிற கேள்வியை கேட்டீர்கள் என்றால் நீங்கள் இந்த நாட்டில் நடக்கிற எல்லா நீதிகளையும் அது சொல்லுது. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, வளங்களை சுரண்டி விற்பது, ஊழல் லஞ்சம் பெறுவது, சாராயம் காய்ச்சுவது, போதைப் பொருள் விற்பது, எதுவெல்லாம் சாத்தானின் செயலோ அதையெல்லாம் இந்த அரசு செய்தா இல்லை. நாட் ஒன்லி திமுக, காங்கிரஸ் அரசு, பிஜேபி அரசு, அதிமுக அரசு, இந்த கட்சிகள் ஆட்சிகள் செய்து அது எந்த வழியில் இதுக்கு வாக்கு செலுத்தினாலும் அது சாத்தானுக்கு செய்கிற ஊழியமாகத்தான் அமையும். நீ சாத்தானின் பிள்ளைன்னு எப்படி சொல்ல? நான் சாத்தானின் பிள்ளைன்னு உடனே சொல்ல, நான் சாத்தானின் பிள்ளையா? நான் ஏன் உடனே சொல்றேன், இறைவனின் இறை மக்களாக இருக்க வேண்டிய என்னரும் சொந்தங்கள் சாத்தானின் பிள்ளைகளாக மாறிவிட்டீர்களே என்ற ஆதங்கத்தை வெளிப்படுத்தினேன். எதுக்காக? இதுக்காக தான் சொன்னேன்.
இதுக்காக தான் சொன்னேன். ஒரு செயல் புனித செயல். இந்த திமுக அதிமுக ஆட்சியில ஒரு செயல் நாட்டின் பாதுகாப்புக்கு எல்லையில் நின்று சண்டை செய்து செத்து வர்ற உடலுக்கு 1 லட்சம் கொடுக்க துப்பு இல்ல. கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா 10 லட்சம் கொடுக்குது நாடுனா நீ எப்படின்னு பார்த்து என்ன நடக்குதுன்னு பாரு. மனநலம் பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை 12 பேர் 8 பேர் 9 பேர் சேர்ந்து வன்புணர்வு செஞ்சு அவளை, அதை இந்த நாடு வேடிக்கை பார்க்குது. எல்லாமே அநீதியா இருக்குது. இது எதனுடைய ஆட்சி? எதனுடைய ஆட்சி? நான் படிச்சதுல எனக்கு ரொம்ப வியந்தது, இறந்த பிறகு எங்கேயோ நரகம் இருக்கு சொர்க்கம் இருக்குன்னு தேடிட்டு இருக்க. யாருக்குடா தெரியும் இது இன்னொரு கிரகத்தின் நரகமா கூட இருக்கும்டாங்க அந்த பூமியை. நீ வேற இடத்துல நரகம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க. வேற கிரகத்தின் நரகமா இந்த பூமி இருக்கலாம்டா. ஏன்னா நீ நரகத்துல என்னென்ன இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் இங்க இருக்கு. என்ன எங்க ஐயா சிரிக்கிறாங்க, அதெல்லாம் இங்க இருக்கு. என்னுடன் பிறந்தார்களே, அதெல்லாம் இங்க இருக்கு. அறிவை வளர்க்கும் கல்வி, உயிரை காக்கும் மருத்துவம், உலக உயிர்களின் உயிர் தேவையாக இருக்கிற நீர், இது 3ம் விற்பனைக்கு வந்துவிட்ட ஒரு நாடு. நாடு இல்லை என் அன்பு மக்களே, சுடுகாடு, அது நரகம். கல்வி என்பது மானுட உரிமை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. மருத்துவம் ஒரு மகத்தான சேவை, அதை மக்களுக்கு தேவை, அதை கொடுக்க வேண்டியது அரசின் சேவை. தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியாத தேசம் அது நாடு, அது அரசு. அது அரசா தரிசா? ஒரு தன் தேசத்தின் குடிகளுக்கு தவிச்ச வாய்க்கு தண்ணி தர முடியல. தண்ணி வேணுமான்னு எங்க ஐயா கேட்டாப்ல, அந்த போத்தல் எடு. என்ன இளவு இது? உரிமையாளர் எவன்? இது யாரு? ஜாஸ். இவன் இந்த எங்கிட்டு இருக்கான்? இவன் எங்க தண்ணி எடுக்கிறான்? மக்களுக்கு கிடைக்காது, அரசாங்கத்துக்கு கிடைக்காது. இந்த மாதிரி அயோக்கிய பயில்களுக்கு எப்படி கிடைக்குது? ஏப்ரல் மேல குடத்தை வச்சுக்கிட்டு மைல்கள் கணக்காக என் தாய்மார்கள் நிற்கும் போது ஒரு கடையில் அடிச்சா அப்பள கேன 50 கேன கொண்டாந்து இறக்கி விட்டு போறானே, அவனுக்கு மட்டும் இப்படி தண்ணி கிடைக்குது? இந்த கேள்வியை எனக்கு தவிக்குது. போத்தல குடிச்சிடறேன். காக்கை குருவி கொக்கு சிட்டு மான்மைன்னெல்லாம் என்ன பண்ணும்? இதை சிந்திக்காத என்ன நீ இறை மக்களா இருந்து என்ன பண்ண போற? 5 வேளை தொழுது என்ன பண்ண போற? அனுதினமும் செவிச்சு என்ன பண்ண போற? கோயில்ல போய் கிடா வெட்டி பொங்க வச்சு என்ன போற? என்ன பண்ண போற? அதை என்றைக்கு அதை உணர்கிறாயோ அதுக்கு பேர் தான் உயிர்மை நேயம். இந்த காக்கை என்ன செய்யும்? இந்த கொக்கு என்ன செய்யும்? இந்த புறா என்ன செய்யும்? வலையொலி இருக்கு, தட்டுங்க. பாம்பு வருது, கொத்த வருதுன்னு நினைக்காம அது மயங்கிறத பார்த்து ஒரு போத்தல் எடுத்து கொடுக்குறான், தண்ணியை குடிச்சிட்டு போகுது. அணிலு பள்ளிக்கூடத்துக்கு ஒரு பிள்ளை அப்படி கும்பிட்டு 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 தண்ணி கேட்குது. வேணா இருக்கு, நான் வேணா அனுப்புறேன். நாங்க பரப்பணும். குரங்கு ஓடி அந்த தண்ணிக்கு கும்பிட்டு கேட்குது. ஒரு மாடு ஆடு எல்லாம் எவ்வளவு கஷ்டப்படுது தண்ணிக்கு பாருங்க. அந்த அத காட்டுறாப்ல நாய் பைப்புல போய் நின்றுட்டு இருக்கு. இது வந்து நீ நினைச்சுக்கிட்டு இருக்க இது நாடுன்னு. சுடுகாடு, இது நரகம். சந்திர மண்டலத்துக்கு ராக்கெட்டை விட்டு அங்க போய் தண்ணி இருக்கா காத்திருக்கான்னு பாக்குறத நிப்பாட்டு சாமி, இங்க இருக்கிற தண்ணியையும் காத்தையும் காப்பாத்த வா சாமின்னு கூப்பிடுறோம். உங்களுக்கு புரியுதா? புரியுதா? அதுதான் இங்க இருக்கிறது. சும்மா பிஜேபிக்கு நாங்க கொள்கை எதிரின்ல. எந்த கொள்கையில எதுக்குற? அதான கேள்வி. என் தம்பி அன்னைக்கு மேடையில சொல்றாரு, வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு. கெட்டவன் எப்படா உண்மையா இருப்பேன்? நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையா இருக்கானான்னு பாருங்க. நல்லவன் உண்மையா இருப்பான், கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்? கெட்டவன் உண்மையா இருப்பான் கெட்டதுக்கு. அப்ப எப்படி நீ உணர்ந்து பேசுறியா, அடுத்தவன் எழுதி கொடுத்து பேசுறியா? அவன் எழுதி கொடுத்தவன் முட்டாப்பையில இருக்கான்னு உனக்கு தெரியுதா இல்லையா? அவன் முன்னாடி நின்று கூடி இருந்தவன் கேட்க மாட்டான், உங்க அண்ணன் கேட்பானா இல்லையா? இதுக்கு பதில் சொல்லணும்ல. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி, அது வல்ல கொள்கை. உன் கொள்கை என்னன்னு சொல்லு. பிஜேபிக்கு எதிராக இருக்கல நான் பாக்குறேன். அதான முக்கியம். அரசியலுக்கும் கொள்கைக்கு என்ன வேறுபாடு இருக்குப்பா சொல்லுப்பா. கொள்கை எதிரி, அப்ப கொள்கை வேற அரசியல் வேறைய? யாரா உனக்கு சொல்லிக் கொடுக்குற யோக்கிய யாரா? அதெல்லாம் எவன்டாவன்?
நான் பல தடவை சொல்லிட்டேன், டேய் கொள்கையை மாத்து, இல்ல எழுதி கொடுக்குற ஆளப்பையில ஆளை மாத்து, அடுத்தவன் பேச்சு கேட்காத, ஒரு தடவை அண்ணன் பேச்சு கேளுன்னு பல தடவை சொல்லிட்டேன். அவனுக்கு ஏதாவது அறிவு தான் சொல்லி கொடுப்பான. கொள்கை என்ன, அரசியல் என்ன? சரி, கொள்கை எதிரி, அப்ப பிஜேபி அரசியல் செயல்பாடு ஏத்துக்கிறிய? திமுக அரசியல் எதிரி, அவன் கொள்கை நிலைப்பாட்டை ஏற்கிறிய? கொள்கை தானே அரசியலா இது? என்னது ஏன் கொள்கை இது? நான் சொல்றேன், நான் வந்தேன்னா இதை செய்வேன். என்னுடைய பொருளாதார கொள்கை தற்சார்பு, பசுமை, தாய்மை, பொருளாதாரம். என்னுடைய கல்வி கொள்கை தனித்திறன் ஆற்றலுக்கு முன்னுரிமை. ஒவ்வொன்றையும் நாங்க சொல்றோம், இப்படி செய்யறோம். இதுல இருந்து நான் மாறுபடுறேன். அதுதானே. சும்மா பிஜேபிக்கு எதிரி. பிஜேபி ஏன் எதிரி? ஏன் எதிரி? ஏன் அவன் மானுட குலத்தின் பகைவன்? ஏன் இவன் ஏன் குடிசையில் இருக்கான்? இவன் பசியோடு இருக்கான்? இவன் தீண்டத்தகாதவனா இருக்கான்? இவன் ஏன் தாழ்த்தப்பட்டவனா இருக்கான் என்றால் அவன் வாங்கி வந்த வரம், அவன் கர்மா, அவன் விதி என்று சொல்லும். அதனால சொல்ற நீ மனித குலத்தின் எதிரின்னு. கொரோனா நேரத்திலே என் உடன் பிறந்தார்களே, கொரோனா நேரத்திலே மக்கள் இடம்பெற முடியவில்லை. பல 100 மைல்கள் நடந்து நடந்து பல 300 கிலோமீட்டர் நடந்து வந்தார்கள். வரும்போதே பிரசவித்தவர்கள், இறந்த பிள்ளைகளில் தோளில் தூக்கி கொண்டு வந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள். இன்னும் காணொலியில் இருக்கு, நீங்க பார்க்கலாம். அப்ப அம்மா நிர்மலா சீதாராமன் அவர்கிட்ட, நிதியமைச்சர்கிட்ட கேட்கும்போது, அவர்கள் ஊடகவியலாளர் கேட்கும்போது, மக்களை இப்படி துயரப்பட விட்டுட்டீங்களே, நீண்ட தூரம் இப்படி இடம்பெற முடியாத போக்குவரத்து வசதி இல்லாம நடக்க விட்டுட்டீங்களேன்னு கேட்டதுக்கு அவங்க சொன்ன பதில், இப்ப சீமான்ட கேட்கிறாங்க. நான் சொல்றேன், உண்மையிலேயே வலி மிகுந்திருக்கு, மிகுந்த வேதனை இருக்கிறது. அந்த மக்கள் கால்வலிக்க நடந்து போற அந்த வலியை நாங்களும் உணர்கிறோம். அவர்கள் கூடவே நடந்து செல்கிறோம். அந்த துயரத்தில் நாங்களும் பங்கேற்கிறோம். இது தவிர்க்க முடியாத ஒரு பேரிடர். இதிலிருந்து நம் நாட்டு மக்கள் மீண்டு வருவோம். நம்பிக்கையோடு பயணியுங்கள். இது எதிர்பாராத ஒரு பேரிடராகிவிட்டது. உங்களுடைய துயரத்தை நாங்கள் பகிர்ந்து கொண்டு பங்கேற்கிறோம். முழுக்க முழுக்க எங்கள் அரசு உங்களோடு நிற்கிறது, உங்களுக்கு பாதுகாப்பா நிற்கிறது என்று பேசுவது எப்படி இருக்கும்? இது யார் பேசியிருப்பா? நாம. அவங்க என்ன பேசுறாங்க? அவ்வளவு அக்கறை இருந்தா நீங்க கூட போய் அவங்க லக்கேஜை வாங்கிட்டு கூடவே நடங்களே. இந்த சிந்தனை மனித குலத்திற்கு எதிரான சிந்தனை. விளங்குதா? இப்ப எந்தெந்த இடத்துல மாறுபடுறோம்னு. நீ வணங்குகிற சாமியை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருப்ப. நான் வாழுகிற பூமியை பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். எனக்கு கும்பிடுறதுக்கு கோடி சாமி இருக்கு, வணங்குறதுக்கு கோடி சாமி இருக்கு, வாழ்றதுக்கு ஒரே ஒரு பூமி தான் இருக்கு. எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பத்தியெல்லாம். நீ கோயிலை விட்டு வெளியில வர மாட்ட, என் குடிசைக்கு வர மாட்ட. இங்க இருக்கிற இந்த தூரத்தை நீங்க கவலை பண்ணும். அதை விட்டு மண்ணு வெட்டி போறது, மலை வெட்டப்படுறது, கடலுக்குள்ள பிளாஸ்டிக் குப்பை நிறையிறது. இந்த நாடு என் நாட்டு மக்கள் காற்றை சுவாசிக்காமல் கந்தக தூசியை சுவாசிக்கிறது, குடிக்க நீர் இல்லாமல் அல்லாடுவது, உணவு இல்லாமல், விளைய வச்ச உணவுப் பொருளை சேமிக்க உணவு கிடங்கு இல்லாமல், இந்த நிலையில் இருக்கிற மக்களுக்காக இந்த ஆட்சிகள் கட்சிகள் பேசாது. அதனால இந்த கட்சிகள் நிலைப்பாடு கொள்கையிலிருந்து நாங்கள் மாறுபடுறோம்ங்கிறது மாற்று. அதை பத்தி பேசாம சும்மா இந்த சாமியார் சரியில்லை, இந்த சாமியார் சரியில்லை, ஏன் சரியில்லை, இதனால சரியில்லை, இந்த சாமியார் சரியில்லை. இப்ப எந்த சாமியார் சரியில்லை? அந்த சாமியார் சரி இல்ல, இந்த சாமியார் சரி, இந்த சாமியார். எதையாவது ஒண்ணு சொல்லணும்ல. சரியில்லை என்று சொல்வது எவனும் சொல்லுவான். எது சரி என்று சொல்வதுக்கு தான் இங்க ஆழ்த்தப்படுது. அதை கவனத்தில் எடுத்துக்கணும். இனிமேலாவது எண்ணறு மக்கள் எளிதானதை செய்யாமல் சரியானதை செய்ய பழகுங்கள். ஜெயிக்கிற பக்கம் நிக்க வேண்டும் என்று எண்ணாதீர்கள், நீங்கள் நிக்கிற பக்கத்தை ஜெயிக்க வையுங்கள். சரியானது வென்றே தீரும் என்கிறான் சேகுவேரா. நாம் சரியானவர்கள், சரியானதை செய்கிறோம், வென்றே தீரும். வணக்கம் அண்ணா. வணக்கம். 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள், திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர்கள் ஆட்சியாளர்கள், அவர் நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? என்னது? 16ஆம் நூற்றாண்டுக்கு பின் தமிழ்நாட்டுக்கு வந்து மேலை நாட்டு கிறிஸ்தவர், திருத்தொண்டர்கள், மேலை நாட்டு கிறிஸ்தவர் ஆட்சியாளர்கள் நோக்கம் செயல்பாடு என்னவா இருக்கும்? அவர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தார்கள். சரியா?
திருத்தொண்டர்கள் வந்தது மதம் பரப்புவதற்காக தான் வந்தாங்க. ஆனால் இங்க வந்து அவங்க பார்த்த சூழல் வந்து சாதிய கட்டுமான சூழல். அதுதான் அண்ணன் ஏற்கனவே சொன்னாங்க. வெளிநாட்டுக்கார வந்து இங்க உள்நாட்டுக்கார நம்மளை வந்து கீழ் ஜாதி மேல் ஜாதின்னு பிரிச்சு வச்சிருந்தான். வெளிநாட்டுக்கார வந்து நம்மளை அதுல வந்து இப்ப பஞ்சமர் நிலம்னு ஒண்ணு இருக்கு பத்திலா, பஞ்சமர் நிலம் மீட்கிறது. இல்ல 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 தம்பி, கோதுமைக்கும் அரிசிக்கும் கிறிஸ்தவர்கள் மாறவில்லை. நீங்க தயவு செய்து அந்த வரலாறை மாற்றணும். அப்படி சொல்றாங்கிறது தப்பு. ஏனென்று சொன்னால் அண்ணன் சொன்னதுதான், அடிமைத்தனத்தில் இருந்தவர்களுக்கு ஆண்டவன் பேரை சொல்லி சம உரிமை கொடுத்ததனால் கிறிஸ்தவர்கள் ஆனார்கள். இருங்க, இப்போ இன்னும் இஸ்லாத்துக்கு கிறிஸ்தவத்துக்கு மாறுகிறது இருக்கா இல்லையா? மதம், வழிபாடு, உணவு, உடை எல்லாம் அவரவர் சொந்த விருப்பம், அவருடைய உரிமை. அதுல இன்னும் போறது. இப்ப இன்னும் கோதுமை அரிசிக்கு கஷ்டமா இருக்கா? அதனால மாற இழிவு இருக்கு, தீண்டாமை இருக்கு, சாதிய கொடுமை இருக்கு, சமத்துவம் சகோதரத்துவம் இல்லை. ஒன்னு சொல்றேன், கிறிஸ்தவம் எங்கு தோன்றிய மதம்? ஐரோப்பா இல்ல. இஸ்லாம் எங்கு தோன்றிய மதம்? அரேபியா இல்ல. அதாவது கிறிஸ்தவம் ஆசியாவில் தோன்றி ஐரோப்பிய மதமாக மாற்றப்பட்டது. இஸ்ரேல் எப்ப வந்துச்சு? அதாவது ஆதியில இஸ்ரேல்னு சொல்லு இருந்துச்சு, நாடு இருந்துச்சாங்கிறதான் கேள்வி. அப்ப நீங்க பாட்டுக்கு பிடிச்ச இஸ்ரவேல் மக்கள்னு பைபிள்ல இருக்குங்கிறதுக்காக இந்த இஸ்ரேல் இருந்துச்சுன்னு நீங்க சொல்லக்கூடாது. இது உருவான ஆண்டு எப்பன்னு இருக்குல்ல. இப்ப நீங்க இதை கவனிங்க. அரேபியால தோன்றிய சமயம், ஐரோப்பால தோன்றிய சமயம் இருப்பா. இந்தியாவுக்குள் இவ்வளவு தூரம் பரவ காரணம் இங்க தோன்றிய இங்க பௌத்தம் இருந்தது, சீக்கியம் இருந்தது, சமணம் இருந்தது, சைவம் இருந்தது, வைணவம் இருந்தது, இப்படி பல சமயங்கள் இருந்தது. இந்த சமயங்கள் எல்லாம் எப்போ இந்துவாகுது அப்படின்னா, வெள்ளைக்காரர்கள் ஆளும் போது அன்றைக்கு கல்கத்தால ஆளுநராக இருந்த சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள் போட்ட கையெழுத்துல இது கூட்டு, இது அவியல், இது பொரியல், இது சாம்பார், இது சோறு, இது ரசம் எல்லாம் சேர்ந்து சாப்பாடு என்று ஆன மாதிரி இந்த சமயங்கள் எல்லாம் சேர்ந்து இந்துன்னு ஆச்சு. ஆனால் வெவ்வேறு நாடுகளில் தோன்றிய இந்த சமயங்கள் இங்கு பரவிய அளவிற்கு பௌத்தம் இந்தியாவில், இந்திய நிலப்பரப்பில் இங்கு தோன்றிய பௌத்தம் இந்த நாடுகள் எல்லாம் பெருகி வளர்ந்த அளவிற்கு இந்த சமயம், இந்து சமயம் ஏன் வேற நாடுகளில் பரவவில்லை, வளரவில்லை என்றால் அந்த சமயங்களில் இருக்கிற சமத்துவமும் இந்த சமயத்தில் இருக்கிற சமத்துவமற்ற ஏற்றதாழ்வும் தான் காரணம். இதைத்தான் அண்ணன் பழனி பாபா இஸ்லாத்தை சொல்லும் போது இஸ்லாம் நாட் அ ரிலிஜன், இட்ஸ் அ ரெவல்யூஷன் வார்த்தையை குறிப்பிடுறார். அதை நீங்க கவனிக்கணும். அப்படிதான் நீங்க கிறிஸ்தவத்தையும் பார்க்கணும். ஏற்றதாழ்வுகளை களைய வந்த, ஏற்றதாழ்வு இருக்கிற ஒரு சமூகத்தில் அதற்கு எதிர் புரட்சியாக வந்த ஒரு சமய புரட்சி தான் இந்த சமயங்கள். அதை நீங்க, அதனாலதான் இது இவ்வளவு வேகமாக பரவுச்சு. மற்ற சமயங்களில் இல்லாத மானுடம், உயிர்மை, நேயம் இதெல்லாம் தான் இதுக்கு காரணம். அதை நீங்க விளங்கணும். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே இந்த கேள்விக்கு பதில் கிடைக்கும். அடுத்த கேள்வி. அண்ணா வணக்கண்ணா, நான் உங்களுக்கு முதல்ல ஒரு நன்றியை பதிவு பண்ணிக்கிறேன். பல மாதங்களாக குடிநீர் பிரச்சனை திருவம்பூர் தாலுக்காவில் இருக்கேன். பல மாதங்களாக பதித்தபால் அனுப்பி எல்லாமே பண்ணி ஒரு நடக்க முடியாத ஒரு செய்தியை நாம் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 3 பேர் நேரடியாக போய் அவங்கள்ட்ட போய் கேட்டப்ப 2 நாளில் சரி பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கு முதல் நன்றியை நான் இங்கே பதிவு பண்ணிக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது பல மாதங்களாக இந்த திருவம்பூர் தாலுகா ஆஃபீஸில் எவ்வளோ மனு கொடுத்தாலும் எது பண்ணினாலும் எதுக்கு நிராகரிக்காங்கன்னு ஒன்றும் தெரியல. ஆனால் நான் நேராக கேட்டேன், நான் கிறிஸ்தவனுங்கிறதுக்காக இந்த மனுவை நிராகரிக்கலாம், பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு தகவல் உரிமை சட்டத்தில் தபால் போட்டிருக்கேன், எல்லாமே போட்டிருக்கேன். இது வரைக்கும் 2021 நான் அலைகிறேன், எதுவுமே நடந்ததில்லை. ஆனால் எனக்கு ஒரு துணிவு மட்டும் இப்போ வந்திருக்கு. அது என்னன்னா, இந்த நாம் தமிழில் என்னைக்கு சேர்ந்தனா அதுதான் என் மனசுல ஒரு பெரிய வெறி இருக்குது. அது என்னன்னா, தொட்டு தொட்டு கும்பிட்டுக்கிட்டு எனக்கு ஒன்றும் சரியா ஆகல, ஆனா போராடுறேன், ஆனா ஒன்னா எனக்கு கழிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனா மிகுந்த நன்றியை நான் பதிவு பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை.
வணக்கம். நான் கும்பகோணம் மறை மாவட்டத்தை சேர்ந்த அருட்தந்தை ஃபாதர். உங்களை கடந்த 10 வருடங்களாகவே நான் தொடர்ச்சியாக நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்தோம். பல்வேறு முறை கூட அண்ணன் ஹுமாயூன் கல்லூரியிலே பல குருக்களோடு நான் உங்களை சந்தித்து இருக்கிறேன். நாங்கள் எவ்வளவோ மருத்துவமனைகளை கட்டியிருக்கிறோம், பல்வேறு சேவைகள் செய்வதாக சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எல்லாவற்றுக்கும் மேலான ஒரு சேவை, ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்க இந்த கிறிஸ்தவ மதகுருமார்கள் தவறிவிட்டார்கள் என்று நீங்கள் சொல்லுவதை 100க்கு 500 விழுக்காடு உண்மை. அதை பணிந்து நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக அது மாற்றமடைந்து வருவதை நாங்களும் எங்களுடைய பங்கு பணித்தளத்திலே கண்கூடாக அதை நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் கிறிஸ்தவர்கள், பாதிரியார்கள், நாங்கள் ஒருபொழுதும் உங்களுடைய வார்த்தைகளை புறக்கணிக்கவில்லை. கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கண்முன்னால் வந்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கையோடு இருங்கள், ஒரு நாள் நாம் வெற்றி பெறுவோம். தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது, கவனிங்க, தமிழர் நிலத்தை தமிழர் ஆளணுங்கிறது ஒரு வெறுக்கத்தக்க வார்த்தையாகவும், ஒரு பாசிசம், இனவெறி, சாவனிசம்லாம் அப்படி பேசப்படுது. ஒரு தேசிய இனத்தின் உரிமைகளில் மிக அடிப்படையான உரிமை அந்த நிலத்தை அவன் ஆள்வது. இதை நான் சொல்லும் போது உங்களுக்கு பாசிசம், இனவெறின்னு தெரிஞ்சா, உன் இனம் சாராதவனிடம் உன் ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்காதேன்னு சொன்ன இறைமகன் இயேசுவின் வாக்கியத்தை தான் நான் திருப்பி சொல்றேன். அப்படின்னா நீங்க அவரை இனவெறின்னு சொல்லுவீங்களாங்கிறதான் என்னுடைய கேள்வி. என்னுடைய பாட்டனார், நம்முடைய பாட்டனார் தீரன் சின்னமலை வெள்ளக்காரன் இந்த நாட்டை வரும்போது அவன் கேட்கிறான், தீரா நீயே இந்த ஆண்டுக்க எனக்கு கப்பங்கட்டு 50 விழுக்காடு எனக்கு கப்பங்கட்டு, 50 விழுக்காடை நீ மக்களை நிர்வாகம் செய்ய, ஆட்சி செய்ய வச்சுக்க என்பது யாரோட நிலத்தை யார் ஆள்றதுக்கு அனுமதி கொடுக்கறதுன்னு ஆரம்பிக்குது சண்டை. அந்த சண்டையில அவரு மக்கள்கிட்ட கேட்கறது, இவ்வளவு பெரிய இனக்கூட்டத்துல ஒருத்தங்கூடவாடா இந்த நாட்டை ஆள தகுதி பெறல நம்மள அப்படின்னு அன்னைக்கு என் பாட்டன் தீரன் கேட்டான். இன்னைக்கு அவன் பேரன் சீமான்னு கேட்கிறேன். இவ்வளவு பெரிய கூட்டத்துல என்னைக்கு ஒருத்தன் உன்னைய சிறுபான்மைன்னு சொன்னான் பாரு, அன்னைக்கு எடுத்து ஒரே அடி அடிச்சுன்னு வச்சுக்க செட்டில் இருந்துருவேன். யாராடே பிறப்பால் பிறப்பு முதல் இறப்பு வரை நான் தமிழன், பெருத்த தனித்த தேசிய இனத்தின் மகன். நீ என்னடா என்னை சிறுபான்மைன்ற வைத்தியக்கார பயில நம்ம சண்டை போடாதனால வரையும் போறோம்லாம் என்னமோ நம்ம பிச்சைக்கார பைய கூட்டம் அப்படி ஒன்றும் இல்லாம நீங்க அப்படியா சாமியே சம்மா நிமிந்துன்னு அப்புறம் தமிழன்டா அப்படின்னு நம்ம எப்படி எழுப்புறாரு பாருங்க. தண்ணீர் ஊத்தி இல்ல, வெந்நீர் ஊத்தி. எங்கு பிறப்பினும் தமிழன் தமிழனே, இங்கு பிறப்பினும் அயலான் அயலானேங்கிறாரு. அடுத்து என்ன சொல்றாரு, தமிழன் பெருமைக்குரியவன், காரணம் தமிழ் பெருங்குடியில் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியங்கிறாரு. ஒரு திமிர் வேணா. உலகிற்கு அறிவியல், நாகரிகம், தொழில்நுட்பம், வேளாண்மை, கலை, இலக்கியம், பண்பாடு எல்லாவற்றையும் கற்பித்து அறிவை கடன் கொடுத்த ஒரு இனம் தமிழினம். அந்த திமிர் இல்ல. அவர் சொன்ன அவரு இந்த பார்த்து படிக்கிற பயிலு பேரையே பார்த்து படிக்கிற பயிலுக்கெல்லாம் பின்னாடி போய் நின்றுக்கிட்டு இம்சை குடிக்கிட்டு கொடுமை கொடுமை. கிறிஸ்தவ மதத்துல பிறந்துட்டாலே ஒருத்தன் கிறிஸ்தவன் இல்ல, தமிழ் இனத்துல ஒருத்தன் பிறந்துட்டாலே தமிழன் இல்ல, இஸ்லாத்துல பிறந்துட்டாலே ஒருத்தன் இஸ்லாத்துல. எவன் நபி மொழி மாறாமல் வாழ்றானோ அவன் இஸ்லாமிய. எவன் இறை வாக்கியத்திற்கு இடை வாக்கியத்திலிருந்து பிறழாமல் வாழ்கிறானோ அவன் கிறிஸ்தவன். சும்மா கிறிஸ்தவத்துல பிறந்துட்டு மண்ணெளி விற்கிற கான்ட்ராக்ட் எடுத்தீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவிய? சொல்லு. கஞ்சா அபின் வித்துட்டீங்கன்னா கிறிஸ்தவன் ஆயிருவிய? அடுத்த கேள்வி. நான் தமிழ் சுவிசேஷம் ருத்ரன் திருச்சபையிலேருந்து வந்திருக்கிறேன். சுவிசேஷகர் ஸ்ரீகன் பால் தரங்கம்பாடியில் தான் கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றி எங்களுக்கெல்லாம் கல்வி கொடுத்தார். எங்களுக்கு தமிழ்நாட்டில் 2 இடைநிலை ஆசிரியர் பயிற்சி பள்ளி இருந்தது. இன்னைக்கு இந்த டெட்டு வந்ததுனால எந்த பள்ளியும் சிறப்பாக செயல்பட முடியல. ஆசிரியர்கள் நியமனம் தடப்பட்டு உள்ளது. அதோட மேலே என்னன்னாக்கா, எங்களுடைய முன்னோர்களெல்லாம் என்னுடைய தாத்தாவோட தாத்தாலாம் ஆசிரியர். ஆனால் இப்போ வந்திருக்கிற ஒரு பரப்புரை என்ன இருக்குனாக்கா, நாங்கள் தான் திராவிட கட்சிகள் தான்
உங்களுக்கு வந்து கல்வியை கொடுத்தோன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் முன்னோர்கள் கன்னியாகுமரியிலே இருக்காங்க. அங்கே உள்ள என்ன சொல்லுவாங்க, நாங்கள் கிறிஸ்தவ லுத்ரன் சபையில் உள்ளவங்க, எங்களுக்கு வந்து மிஷினரி வந்து பாதிரிமார்களோட மனைவிமார்கள் வந்து எங்களுக்கு ஜாக்கெட் தைச்சு கொடுத்தாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து லுத்ரன் திருச்சபையை பொறுத்த வரைக்கும் எந்த திராவிடத்தையும் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் எதுக்காக சொல்றோம்னாக்கா, நாங்கள் எங்களுக்கு வந்து கிறிஸ்தவர்கள் வந்து நாங்கள் இயேசுநாதரை நாங்கள் நம்புறோம், அவரே நாங்கள் தொழுகிறோம். அவர் எங்களுக்கு என்ன சொல்லி தனி மனித ஒழுக்கத்தையும் திருச்சபையிலேருந்து ஒரு கட்டுப்பாடுகள்லாம் இருக்குது. மார்ட்டின் லூத்தர் என்னன்னா விதிகள் தொடங்கி வச்ச ஒரு ஆணியில் அடித்து ரோமில் அறிவித்தாரோ அதை தான் நாங்கள் வந்து கடைபிடித்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் திருச்சபையில் எந்த சபை குருமாரும் பெரியாரை குறித்தோ கருணாநிதியை குறித்தோ பேசினார்கள்னாக்கா சபை மக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பார்கள். எதற்காக சொல்கிறேன் என்றால், இவர்கள் மிஷினரிகளால் கிறிஸ்தவ பள்ளிகள் படிக்கப்பட்டு இன்னைக்கு தமிழகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எங்களுடைய உறவினர்களே ஒரு 2000 பேருக்கு மேலே வந்து அரசு ஊழியர்கள் ஆசிரியராக இருப்பாங்க. எனக்கு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால், எங்களுடைய குடும்பத்தில் வந்து முன்னோர்கள் வந்து 18 பேர் வந்து டாக்டராக இருந்திருக்காங்க. எப்போ சுதந்திரம் அடையறதுக்கு காலகட்டத்திலேயே எங்களுக்கு கல்வி கொடுத்தது கிறிஸ்தவ மதம் தான் என்றதை தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் உங்களுடைய வந்து ஒரு கோரிக்கை என்னன்னாக்கா, மண் சார்ந்து நடத்தக்கூடிய ஒரே அரசியல் கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். நன்றி நன்றி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜியாலஜி வந்து பிஎஸ்சிக்கு மேலே தான் இருக்குது, மண்ணியல் பள்ளிகளில் வந்து கிடையாது, அது பிஎட் பயிற்சியும் கிடையாது. அதனால இன்னைக்கு இளைஞர்களுக்கு மண்ணியலை குறித்து பாட திட்டமே இல்லாமல் இந்த திராவிட கட்சிகள் முடக்கி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் ஆட்சிக்கு வந்தால் மண்ணியல் பிஎட் வந்து தொடங்குங்களா என்று கேட்டுக்கொள்கிறேன். நீங்க இந்த திராவிட இயக்கங்களுக்கு திமுகவுக்கு ஆதரவு கொடுக்கறது இல்லை. நீங்க அந்த நிலைப்பாட்டில் உறுதியா இருங்க, தொடருங்க. உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் டெட்டுக்கு நாம ஒரு டெட்டை போடுவோம், அது ஒரு கவலைப்படாதீங்க. நீங்க வந்தா மண்ணியல் பாடமும் ஒரு பெருசு இல்ல, அது அதிகாரத்துக்கு வருவதுக்கு முன்னாடியே மண்ணியலை பற்றி பாடம் எடுத்துக்கிட்டே இருக்க பாருங்க. வரும்போது அதை பாடமா கொண்டு வந்து உண்மையிலேயே அதை செயல்படுத்துவோம். நம்பிக்கையோட இருங்க, நீங்க பாப்பீங்க. அண்ணே வணக்கம். உங்களை வந்து 99 கருமாத்தூரில் பார்த்ததுலேருந்து நீங்கள் பேசுனதுலேருந்து அதில் நடந்த மாற்றங்கள்லேருந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு வர்ற ஒரு ஆள் நான். இந்த மாற்றம் என்பது மாறாத தத்துவம் அப்படிங்கிறதையும் உணர முடியுது. ஆனால் என்ன அப்படின்னா, இன்னைக்கு ஊழல் நிறைந்த ஒரு நிறுவனம் பயப்படுத்தப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு இந்த ஆட்சி வந்து அட்லீஸ்ட் ஒரு 10,000 30,000 50,000 கொடுத்தா அவங்க எல்லாம் நல்லா கவனிச்சா போதும், ஓரளவுக்கு நடந்துரும். நாம் தமிழர் ஆட்சி வந்தா அது மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. திரும்ப திரும்ப எப்படி நம்ம திமுகவுக்கு ஓட்டு போட்டாதான் சிறுபான்மை மக்களை எல்லாம் காப்பாற்றுவாங்கன்னு பிரெயின் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்களோ, அதுபோல இந்த ஊழல் நிறைந்த நிறுவனங்கள், அப்ப இந்த நிறுவனங்கள்லாம் பாதுகாக்கப்படணும்னா இப்ப இருக்கிற ஆட்சியை நம்ம எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். ஏன்னா நம்மளுமே ஊழல் மறைஞ்சு போயிருக்கிறதுனால அதை காப்பாத்தி ஆகணுங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்ப நாம் தமிழர் ஆட்சியில இப்படிப்பட்ட ஃபர்ஸ்ட் நிறுவனங்களை, கிறிஸ்தவ நிறுவனங்கள் காப்பாற்றப்படுமா அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை சொல்லி சொல்லி தான் இதை நம்பாதீங்க, நீங்க ஏற்கனவே இருக்கிற சிஸ்டத்தை அப்படியே ஃபாலோ பண்ணாதான் நல்லது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதனால நீங்க என்ன அதுக்கு ஒரு விடை தரீங்க? நான் அருள் திரு அடிகளா இருக்கு நான் ஒன்னும் சொல்ல விரும்புறேன். நீங்க மாட்டுக்கு, மரத்துக்கு, மண்ணுக்கு, செடி கொடிகளுக்கு நிக்கிற நம்ம இந்த பிள்ளைகள் கிறிஸ்தவத்துக்கு நிற்பாங்களா, இஸ்லாத்துக்கு நிற்பாங்களா? அப்படி இல்லை. மதத்தையும் கடந்து மானுடத்தை நேசிக்கிற, மானுடத்தையும் தாண்டி உயிர்மை நேயத்தை நேசிக்கிற பிள்ளைகள் நம்ம. நீங்க உறுதியா இருங்க, நம்ம தான் இந்த நாட்டில் எல்லாருக்குமான பாதுகாப்பு பேரர். அதுல இவங்க அந்த அச்சத்தை ஏற்படுத்தினால்தான் அது தனக்கான வாக்கா மாறுதுங்கிறனால திருப்பி 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 அதையே சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பாதுகாப்பு தந்துட்டாங்கன்னு சொல்லுங்க. ஜெப கூடங்களை இடிக்கும் போதோ, பைபிளை தீ வச்சு கொளுத்தும் போதோ அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னு சொல்லுங்க. அதெல்லாம் அவங்க செய்ய மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஒரு பசப்பு இனிப்பு வார்த்தைகளை பேசி அந்த வாக்கை பறிக்கத்தான் அவங்க இது பண்ணுவாங்க. மக்களுக்குள் ஏதோ நம்ம வேற்று கிரகத்தின் வாசிகள்,
இங்க வந்து வேற ஒரு நாட்டுல வாழ்றோம், நமக்கு பாதுகாப்பற்ற ஒரு சூழல் இருக்குங்கிற மாதிரி சொல்லி 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 இவன் தான் வேற இடத்துல இருந்து வந்து நம்மளோட நிக்கிறான். ஆனா இவன் என்ன பண்ணுவான், நம்மளை சொந்த மண்ணின் மக்களை வந்து அச்சப்படுத்தி ஒரு குற்ற உணர்வை நமக்குள்ள தள்ளி அதையே நம்மளுக்கு வந்து ஒரு கோழைத்தனத்தை நமக்குள்ள விதைச்சு வச்சுட்டாங்க. இனி வரும் தலைமுறைகள் நிமிர்ந்து நிற்பார்கள். நான் திரும்ப திரும்ப சொல்றது, இஸ்லாத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் மக்கள், கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற எண்ணரும் சொந்தங்கள், நாங்கள் சிறுபான்மை, எங்களுக்கு திமுக அதிமுக தான், இந்த திமுக தான் பாதுகாப்புங்கிறவங்க எனக்கு வாக்கு செலுத்த வேண்டாம். நாங்கள் பெரும்பான்மை தேசிய இனத்தின் மக்கள், தமிழர்கள், நாங்கள் வீரர்கள், வீர மக்கள். எங்களை எவனும் பாதுகாக்க வேண்டியதில்லை, நாங்களே பாதுகாத்துக்கிறோம்னு சொல்ற வீர மக்கள் எங்கூட நின்னா போதும், எனக்கு வாக்கு செலுத்தினா போதும். அது ஒரே ஒரு ஓட்டுனாலும் சுத்தமான வீர தமிழனின் ஓட்டா இருந்தா நான் வாங்கிட்டு போறேன். எல்லாம் நாங்க எங்களுக்கு திமுக தான் பாதுகாப்பு, நாங்க கோழைகள் நினைக்கிறவன் எனக்கு போற்றாத. ஏன்னா கோழையின் ரத்தம் என் உடம்புல சேராது. நாங்க எங்களுக்கு அஞ்சுவதும் அடிபணிவதும் தமிழன் பரம்பரைக்கே கிடையாதுங்கிறதா எங்க தலைவர் எங்களுக்கு கற்பித்தது. அதனால எது நீங்க எவன் துணிஞ்சு நிக்கிறானோ அவனுக்கு தான் இது களம். அதனால அந்த வாக்கை நீங்க மறுபடியும் அந்த குப்பை தொட்டியிலே போட்டுட்டு நீங்க போகலாம், அது ஒரு பிரச்சனை கிடையாது. அண்ணன் சொன்னதோடு ஒரு அருள் தந்தைக்கு ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இது வந்து திட்டமிட்டு திணிக்கப்படுகின்ற ஒரு செய்தி. குறிப்பாக கிறிஸ்தவ நிறுவனங்கள் நடத்துகின்ற சாமியார் சிஸ்டர்கள், பாஸ்டர்கள் அல்லது சபை தலைவர்கள் இதற்கு ரொம்ப பயப்படுதாங்க. ஏன்னா அதை தொட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு பொழப்பு இல்லாம போயிடும். அவங்களுக்கு பொழப்பு இல்லாம போயிடும் அப்படிங்கிற பயத்துல அவங்க என்ன பண்றாங்கன்னா, அதிமுக வந்தா கூட பரவாயில்ல அப்படிங்கிற நிலைமையில அவங்க உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏன்னா அதுக்குள்ள அவங்களுக்கு பல ஊழல், பல விஷயங்கள் அவங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்குது. ஆனா நாம் தமிழர் வந்தா இதுக்கு ஆப்பு வச்சிருவாங்களே அப்படிங்கிற பயம் அவர்களுக்கு இருக்கிறது. அதுக்காகத்தான் அவங்க அமைப்புல உள்ள தலைவர்கள், நிறுவனங்களை நடத்துகிற தலைவர்கள் நமக்கு திமுக தான் பாதுகாப்பு, திமுக தான் பாதுகாப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்க. திமுக பாதுகாப்புன்னு திரும்ப திரும்ப சொல்றாங்கன்னா அவன் திருடனா இருப்பான்னு அர்த்தம். அடுத்த கேள்வி. அண்ணே வணக்கம்ண்ணே, என்னுடைய பேர் ஞானசெல்வம். நான் ஒரு தமிழ் கிறிஸ்தவன். நான் வந்து ஒரு தம்பியா கேட்கிறேன். நான் கிறிஸ்தவர்கள் மத்தியில நான் நாம் தமிழர் கட்சியை எடுத்துட்டு போனேன் அப்படின்னா உங்களுடைய கடந்த கால வீடியோஸ்களை தான் போட்டு காட்டுறாங்க. நீங்க திவ்ய நற்கரணையை பேசினதா இருக்கட்டும், அல்லது நீங்க பெரியாரிஸ்டா இருந்த காலகட்டத்தில் நிறைய கிறிஸ்தவர்களை பத்தின நிறைய வீடியோக்கள் தான் அதிகமா எடுத்துட்டு கிறிஸ்தவர்கள், எங்க மாமாவே இங்க பாரு உங்கால் சீமான் எவ்வளவு கிறிஸ்தவர்களை ரொம்ப காயப்படுத்துறாரு, ரொம்ப இதா பேசியிருக்காரு அப்போ உள்ள காலகட்டத்தில் அப்படிங்கிறத எடுத்து காட்டுறாங்களே ஒழிய, இன்னொன்னு கிறிஸ்தவர்கள் மத்தியில் நிறைய அச்சங்கள் இருக்குது, உங்க மேல ஒரு நம்பிக்கையின்மை இருக்குது. கிறிஸ்தவர்கள் ரொம்ப அன்பானவங்க தான், ரொம்ப பாசமானவங்க தான். ஒரு வாட்டி மனசு வச்சுட்டாங்கன்னா கண்டிப்பா உங்களை தேடி வருவாங்கன்னு. ஆனா இந்த அச்சங்களையும் இந்த ஒரு தயக்கங்களையும் போக்குறதுக்கு எங்களை மாதிரி தம்பிங்களுக்கு நீங்க என்ன ஆலோசனை சொல்லுவீங்கிறது தான் என்னுடைய கேள்வினா. நன்றி. அச்சப்படாத தைரியமா இருந்தான் சொல்ல முடியும். அண்ணன் என்ன வேற சொல்ல முடியும். அது நம்ம தான் சொல்றோமே, கடந்த காலத்துல அது பேசினது இறைமறிப்பை ஏற்று இருந்த போது, திராவிட இயக்கங்கள்ல பேசினது அது இதை மட்டும் இல்ல. கிருஷ்ண பரமாத்மாவை பேசிட்டாரு, ராமரை பேசிட்டாருன்னு இந்து கடவுளுக்கு அனுப்புறது, கிருஷ்ணரை பேசிட்டாருன்னு குறிப்பா நம்மள இருக்கிற கோணார் நம்ம சொந்தங்களுக்கு அனுப்புறது. அது யாரு செஞ்சதுன்னா நீங்க சொல்ற சோக்கால்டு முற்போக்கு. நான் பேசினது கேசட் யார்ட்ட இருந்தது, அந்த பேச்சு யார்ட்ட இருந்தது, யாரு பேச வச்சானோ அவன்கிட்ட இருந்தது. அவன் அரசியலுக்கு வரும்போது என்னை எதிர்கொள்ள முடியாதுன்னு அவன இதை கிறிஸ்தவத்தை பாருங்க உங்களை அப்படி திட்டாருன்னு நீங்க இதையே நம்பிட்டு இருந்தீங்கன்னா, நான் கேட்ட கேள்வி, நீங்க கருணாநிதி பரிசுத்தாவியால் இட்லி வேகாதுன்னு சொன்னாரு, அவரை நம்பி எப்படி ஓட்டு போட்டீங்க நீங்க திருப்பி கேட்கணும். 2010 நாம் தமிழர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு எங்க அண்ணன் சொல்றதை கேள்வி. அது நான் வழி நடந்த பாதை, இது நான் வழி நடத்தும் பாதை. இதுல அந்த பாதையில நீங்க அன்னைக்கு அப்படி பேசுனீங்க, அன்னைக்கு பேசினேன், இன்னைக்கு பேசுறேன். அதுக்கு பேர் தான் பகுத்தறிவுங்கிறது, வளர்ச்சிங்கிறது. நான் 1ஆப்ல படிச்சேன்ல,
அதே பாடத்தையே இப்பவும் போய் படிச்சுட்டு இருந்தேன்னா நான் அறிவு வளர்ச்சின்னு நினைப்பியா இல்ல எப்படி நினைப்பேன்? எனக்கு பாடம் நடத்துற ஆசிரியர் இருக்காருல்ல, அவரு என்னோட இப்ப தர்க்கம் பண்ணி என்னோட பேசி ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறியா? எந்த பயிற்சியாளன் தம்பி பதக்கம் வாங்கியிருக்கான்? பயிற்சி எடுத்தவன் தான் பதக்கம் வாங்கியிருக்கான். உங்களுக்கு புரியுதா? பயிற்சி கொடுத்தவன் இருக்கான். அது மாதிரி அன்னைக்கு நான் பேசினதை இன்னைக்கு பேசிக்க வேண்டியது இல்லை. இப்ப என்ன பேசுற, இன்னைக்கு என்ன அரசியலை அக்கறையோடு இந்த மகன் எடுத்து வைக்கிறான்னு தான் நீ பார்க்கணும். இதுல கிறிஸ்தவத்துக்கு தனியா, இஸ்லாத்துக்கு தனியா, இந்துக்கு தனியா அப்படி எடுத்து வைக்க முடியாது. இதுல கன்னடருக்கு தனியா, தெலுங்குக்கு தனியா, மலையாளிக்கு தனியா எடுத்து வைக்க முடியாது. மொத்தமாவே நாட்டுக்கும் மக்களுக்கும் எது சரி, மொத்த மக்களுக்கும் எது சரியான அரசியல், எது சரியான ஆட்சி முறை, அதை தான் செய்ய முடியும். அந்த அரசியலை எடுத்து வைக்கிறோமா இல்லையான்னு தான் நீங்க பார்க்கணும். அதை சொல்லு. அதுக்கு மேல சொல்றவங்களுக்கு அண்ணன் உனக்கு சொல்லுவேன், அறியாமையில் இருக்கிற மக்களுக்கு நீ கற்பிக்கலாம், பொறாமையில் இருக்கிறவனுக்கு ஒன்றையும் நீ போதிக்க முடியாது. அவர்கிட்ட சொல்லு, நீ இறைமகன் இயேசுவே வந்து சொன்னாலும் அவர் மாற மாட்டார், அவர் திமுகவுக்கு தான் போடுவார். அதனால சரி விட்டுருங்கன்ட்டு போயிரு. நீ உனக்கும் கீழே போ, அருவி மாதிரி கீழே பாய், உனக்கும் கீழே போ. ஐயா அப்துல் கலாம் அமைச்சர்களை கூட்டி பேசினாரா? எம்எல்ஏ எம்பியில கூட்டி பேசினாரா? பள்ளிக்கூடம் கல்லூரியா போய் பேச காரணம் நீங்க பதர்கள் ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு தலைமுறையாவது தயார் செய்வோம்னாரு. அதை நீ செய். புரியுதா? அண்ணே வணக்கம். ஒரு 5-6 ஆண்டுகளுக்கு முன்னால நினைக்கிறேன், மதுரையில கூடல் நகர்ங்கிற பகுதியில 5 சபைகள் ஒரே நாள்ல அடிச்சு நொறுக்கப்பட்டது. அது நடந்த அடுத்த நாள் காலையிலே நீங்க விமானத்துல பறந்து வந்து மதுரையில இறங்கி காலையில இருந்து மதியம் 3 மணி வரைக்கும் அந்த 5 சபைகளையும் வந்து பார்வையிட்டு அந்த மக்களுக்கு ஆறுதல் சொன்னீங்க. அதற்கு பிறகு ஜீசஸ் கால்ஸ்ங்கிற இடத்துல எல்லாரும் ஒருங்கிணைந்து நின்னாங்க. அந்த கூட்டத்திலையும் நீங்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஆதரவா பேசுனீங்க. பிறகு பிற்பகல் 3 மணிக்கு மேல அந்த அடிபட்டவர்கள் எல்லாம் அரசு ராஜாஜி மருத்துவமனையில இருந்தாங்க, அவங்களை எல்லாம் போய் சென்று பார்த்தீங்க. ஆனால் அதையெல்லாம் முடிச்சுட்டு உடனே திரும்ப விமானம் ஏறிட்டீங்க. அறைக்கு கூட போகல, ஓய்வு கூட எடுக்கல. ஆனால் அப்படி நீங்கள் இந்த மக்களுக்காக விழுந்து விழுந்து அவர்கள் துயரப்படும் போது, துன்பப்படும் போதெல்லாம் நீங்கள் நிற்கிறீங்க. ஆனால் இந்த அருட்தந்தையர்கள், இந்த பேராயர் ஆயர் பெருமக்கள் திருப்பலியில வாய் கூசாம ஒவ்வொரு தேர்தலும் 2019 இருந்து இப்ப முடிஞ்ச 2024 தேர்தல் வரைக்கும் திருப்பலியில அந்த ஆல்டர்ல திருப்பலி பீடத்துல நின்னுகிட்டு சீமானுக்கு போடாத அப்படிங்கிற கணக்கு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அந்த கணக்கை மட்டும் கொஞ்சம் விளக்குங்க. அந்த கணக்கு புரிஞ்சிருந்தா நான் இங்க வந்து நிக்கிறேன். நம்ம சொல்றது ஆயர் பெருமக்கள், என்னரும் இறை மக்கள், இஸ்லாமிய சொந்தங்கள் எல்லாருக்கும் யாருக்கு வாக்கு செலுத்தணுங்கிறது உங்க விருப்பம். எது நல்லது என்பதை தேர்வு செய்வது உங்க விருப்பம். நான் எப்படிப்பட்ட தலைவனின் பேரன்னா, வாக்கு கேட்கும் போது நிறைய செய்திகளை பேசிட்டு எனக்கு எங்க கட்சிக்காரனுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லல, சொல்றத சொல்லிட்டேன். நல்ல மனுஷனை பார்த்து போடுங்கன்னு போன காமராஜருடைய பேரன் நான். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நீங்க எது நல்லதோ அதை போடுங்க. ஆனால் திமுகவுக்கு போடு, காங்கிரசுக்கு போடுன்னு சொல்ல உரிமை உங்களுக்கு இருக்கு. சீமானுக்கு போடாதைன்னு சொல்ற உரிமை உங்களுக்கு இல்லை. அது சொல்லக்கூடாது. நீங்க என்ன செஞ்சாலும் நான் வென்றுவேன். நீங்க போடாலும் போனாலும் வென்றுவேன். அன்னைக்கு நீங்க ஒரு நாள் இந்த மாதிரி ஜப வழிபாட்டுல பேசின எல்லாரையும் நாங்க குறிச்சு வச்சிருக்கேன். நான் வந்து கேட்பேன். ஏன்னா நான் மட்டும் இல்ல, என் பின்னாடி இது மாதிரி பெரிய படையே வரும். நீங்க அன்னைக்கு ஏன் இதை சொன்னீங்க? அப்படி எல்லாரும் இல்ல, என்னை பார்த்தது இல்லை, நான் எங்க இருக்குன்னு தெரியாது. ஜப வழிபாட்டுல ஒரு அருள் தந்தை நாம் தமிழர் என்று ஒரு கட்சி இருக்கு. அந்த கட்சி எந்நேரானாலும் எவனை கூப்பிட்டாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான். எந்நேரானாலும் வந்து ரத்தம் கொடுக்கறான்னா அவன் குடிக்காம படுத்திருக்கான்னு அர்த்தம். அந்த அருள் தந்தைக்கு என்னுடைய அன்பும் நன்றியும். நிறைய இளங்குருமார்கள்
இந்த அரசியலை அங்க அவங்க பேசுனாங்கல்ல, எப்படியாவது மாத்திரணும்னு ஒரு நல்ல தலைவனை தேர்வு செஞ்சிடணும். நல்ல அரசியலை உருவாக்கி நல்ல அரசை மலரச் செய்வதை விட ஆக சிறந்த ஒரு இறைப்பணி இருக்க முடியுமா என் அன்பு மக்களை? யாராவது சொல்லுங்க. இருக்கவே முடியாது. இறைவனுக்கு இதை விட நீங்க தொண்டு செய்ய முடியாது. அதனால அவங்க சொல்றவங்க சொல்லுவாங்க, அந்த குரல் குறைவு. நம்முடைய நல்ல அரசியல் உருவாகணும், நல்ல ஆட்சி மலரணுங்கிற எண்ணம், அந்த சிந்தனை கொண்ட இறைமக்கள் பெருகி கொண்டு வருகிறார்கள். காலம் மாறுதலை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. 26 நம்ம கையில தான் ஆட்டம் இருக்க போது. தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு, தைரியமா இருக்கு. அண்ணே, மீண்டும் அந்த மாதிரி திருப்பலியில வந்து இது போல பேசுனாங்கன்னா நான் பிரபாகரனின் தளபதியா இருக்கவா, சீமானின் தம்பியா இருக்கவா? நீங்க அந்த மாதிரி ஜெபப்பள்ளி வாழ்ந்துன இறைமகன் இயேசுவினுடைய மகனா இருந்து கேளுங்க. ஆயர் அவர்களே, நீங்க அருள் தந்தை அவர்களே, நீங்க ஏன் அநீதிக்கு துணை போகிறீங்க? தீமைக்கு இருங்க. திமுகவுக்கு வாக்கு செலுத்துறோம், சரி. அந்த ஆட்சியில் நடந்த தீமைகளுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? கள்ளச்சாராய சாவுக்கு நீங்க தான் காரணம் ஏற்பீர்களா? இல்ல 6 வயசு குழந்தையை வன்புணர்வு செய்து கொலை செய்ததுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? குடிக்க வச்சு 2,50,000 பேர் தாலி எடுத்திருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களா? இந்த கணக்கில்லாத ஊழல் லஞ்சம் மதுரையில கேட்டா ஒரு மாநகராட்சியில மட்டுமே 200 கோடி ஊழல் செஞ்சிருக்கானே, திருடி இருக்கானே, அதுக்கு நீங்க பொறுப்பேற்பீர்களான்னு கேளுங்க. நான் ஏற்கிறேன் என்றால் நீங்களும் அவங்களுக்கே வாக்கு செலுத்துங்க. அவ்வளவுதானே. நான் கமுதியில இருந்து வரேன். நான் என்னுடைய மாமாவும் கமுதியில இருந்து வர்றோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, நான் 12 வருஷமா வடகிழக்கு மாநிலங்களை ரொம்ப அனுபவிச்சேன். இன்னர் லைன் பெர்மிட் பத்தி உள்ள நுழைய முடியல, வெளியில வர முடியல. அது இருந்தா தான் வர முடியும். அந்த மாதிரி கஷ்டத்துல வடவர்கள் வந்து, நான் ஏற்கனவே வடநாட்டு பெண்ணை தான் கல்யாணம் முடிச்சிருக்கேன் டெல்லியில. வடநாட்டுக்காரங்க இங்க ஈஸியா வந்துட்டு போயிடுறாங்க. நம்ம அங்க போறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்ப நம்ம நாட்டுல ஒவ்வொரு தடவையும் ட்ரெயின்ல பார்க்கும்போது அவ்வளவு வடவர்கள் வர்றாங்க. ரொம்ப பயமா இருக்கு. கொலை, கற்பழிப்பு எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. நீங்க நான் எப்படி வடகிழக்கு மாநிலங்களுக்கு போகும்போது இன்னர் லைன் பெர்மிட் போட்டாங்களோ, அதே மாதிரி நீங்க கூடிய சீக்கிரம் இன்னர் லைன் பெர்மிட் அமல்படுத்தி சட்டப்படுத்தி கூடிய சீக்கிரம் பண்ணுவீங்களா? இல்ல, இந்த நிலத்துல உள்நுழைவு அனுமதி, அந்த இன்னர் லைன் பெர்மிட்டை பத்தி வலியுறுத்தி பேசிக் கொண்டிருக்கிற ஒரே இயக்கம், ஒரே ஆளு நான் தான். நீங்க வடகிழக்கு மாநிலத்தில் வாழ்ந்துங்கிறீங்க, நான் போய் வரேன்ல, நான் எடுத்துக்கிட்டு தான் போனோம். அது மாதிரி இன்னர் லைன் பெர்மிட்டு, உள்நுழைவு அனுமதியை கொடுன்னு சொல்லி தொடர்ச்சியா போராடிக்கிட்டு இருக்கேன், வலியுறுத்திக்கிட்டு இருக்கேன். இப்ப அதை மெதுவா இப்ப அதுக்கு வருது அரசு நம்ம அழுத்தத்தால. உறுதியாக நாம் வரும்போது உள்நுழைவு அனுமதியை எடுக்க சொல்லுவோம். அவர்கள் உள்நுழைய வேண்டிய அவசியத்தை தடுப்போம். அவங்க வரமாட்டான். நான் வந்துட்டேன்னா அங்கே நின்றுவான், இருக்கிறவனும் கிளம்பிடுவான். உங்களுக்கு புரியுதா? நல்லது. அடுத்து கடைசி கேள்வி. நீங்களாவது நல்லபடியா வேலை செய்யுங்க. ஆமா, கடைசி கேள்வி. வணக்கண்ணே. அண்ணா, நான் வந்து திருவரங்கம் தொகுதி, என் பேர் டி சில்வா. ஆனால் இப்போ வந்து கிறிஸ்தவ மதத்தில் வந்து கட்டாய மத மாற்றம் வந்து நடைபெறுதுண்ணே. பல இடங்கள்ல வந்து நடைபெறுது. அது வந்து குறிப்பிட்ட இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க, குறிப்பிட்ட குழுவினர் வந்து பண்றாங்க. இதனால என்ன நடக்குதுன்னா, மற்ற மதத்துக்காரங்க வந்து நம்மளை பார்க்கும்போது ஒரு வெறுப்புணர்வோட பார்க்குறாங்க. இது வந்து எப்படின்னா, ஒரு பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ள ஒரு குடும்பத்தில் போய் இவங்க வந்து பேசி அவங்களுக்கு ஒரு உதவியை பண்ணி அவங்கள கட்டாயமாக மதம் மாற்றம் பண்ணுறாங்க. நானும் ஒரு கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவன் தான். ஆனால் இது வந்து பெரிய வருத்தத்தை ஏற்படுத்துது. இதை வந்து நீங்கள் ஆதரிக்கிறீங்களா இல்லை எதிர்க்கிறீங்களா? இது இல்லை, நான் காமிக்கிறேன். தம்பி 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 ஐயா ஐயா, கொஞ்சம் உட்காருங்க. இல்ல அண்ணே, ஐயா ஐயா, சரி. அதாவது அண்ணன் ஏற்கனவே தெளிவா சொல்லிட்டாங்க. மதம் 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 ஒரு பக்கம் கிடையாது. அவர் தெரியாம பேசுற. இருங்க. மதம் மாறுவது என்பது நான் பேசுறேன்.
நான் பேசுகிறேன். இருங்க, நான் இதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். நானும் தமிழனாக பிறந்தவன். இருங்க, நான் தமிழனாக பிறந்தவன், இந்துவாக வளர்க்கப்பட்டவன். ஆனால் நான் மன நிறைவோடு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எவனோ எனக்கு எந்த துண்டும் கொடுக்கல, எந்த ஒரு பணமும் கொடுக்கல. நான் மனப்பூர்வமாய் கிறிஸ்துவின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை யாரும் பரப்ப வேண்டாம். இது இந்துத்துவத்துடைய சதிகார செயல். எனவே நாங்கள் ஒருமனதாக கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆகவே எதுவும் எதை கொண்டும் நாங்கள் மாறவில்லை என்பது உண்மையான ஆணித்தரமான உண்மை செயல். நன்றி. சரி, நன்றி. அண்ணன் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது மதம் என்பது ஒவ்வொரு மனிதனுடைய தனிப்பட்ட விஷயம், தனிப்பட்ட உரிமை. ஒண்ணு கணிச்சுக்கிறேங்க, கிறிஸ்தவ மதம் மாத்திருக்கணும் அப்படின்னா வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்ட காலத்துல அவன் அவ்வளவு ராணுவ வலிமை வச்சு அவ்வளவு அடக்குமுறை ஒடுக்குமுறை வச்சிருந்தவன் மொத்த பேரையுமே கிறிஸ்தவரா மாத்திருக்கலாம். ஆமா, பாபர் நினைச்சிருந்தா அவர் எல்லா பேரையுமே கிறிஸ்தவ இஸ்லாமியனா அது செய்யல. நீங்க இங்க இருக்கிற மக்களுக்கு இப்ப அரசியல் செய்யறவர்களுக்கு இது ஒரு கருவியா இருக்கு. அதனால கட்டாய மதம், விருப்ப மதம் அவனவன் விரும்பி ஏற்பான். நான் என்ன இலையில நீ என்ன உணவை வச்சாலும் எதை முதல்ல எடுத்து சாப்பிடுறதுன்னு முடிவு எடுக்கிறது நான் தான். இது நல்லா இருக்கும் சாப்பிடு, இது நல்லா இருக்கும் சாப்பிடு நீ சொல்லக்கூடாது. எனக்கு எது பிடிக்குமோ அதை தான் நான் செய்ய முடியும். எனக்கு கிறிஸ்தவம் விருப்பமா இருக்கு ஏற்கிறேன், இஸ்லாம் விருப்பமா இருக்கு ஏற்கிறேன், இந்து மதம் இந்த சமயம் எனக்கு விருப்பமா இருக்கு அதுல இருக்கேன் தொடர்றேன். எனக்கு நீ ஏன் சிவனை கும்பிடுற முருகனை கும்பிடாம, நீ ஏன் விநாயகரை கும்பிடுற, நீ கிருஷ்ணரை கும்பிடாம, இது எனக்கானது. மதம் என்பதும் இறை வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் அவரவர் உரிமை. அதை போட்டு குழப்பிக்கிற கூடாது. இந்த கட்டாயம்ங்கிற சொல்லு அது நம்ம ஏற்க முடியாது. நமக்கு தெரிஞ்சு எங்க நடந்ததா இல்ல, அதனால அதை விட்டுருவோம். அது அல்ல இங்கே விவாதம். ஆமா, இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் பாதுகாப்பு நான் தான் அப்படின்னு கருணாநிதியும் அடுத்து ஸ்டாலினும் சொல்லிட்டு இருந்தாங்க. யாருகிட்ட இருந்து பாதுகாத்தாங்க, எப்ப பாதுகாத்தாங்க, எப்படி பாதுகாத்தாங்க? இது ஒரு கேள்வி. அடுத்து இந்த கேள்வி முடிஞ்ச பதில் சொல்லுங்க. அடுத்து ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். அது ஏற்கனவே சொன்னாரு. அடுத்த கேள்வி கேளுங்க. அடுத்த கேள்வி, ஈழத்தில் இருக்கிற மக்களுக்கு வேண்டி பேசினா இங்க எல்லாம் ஒன்னும் ஓட்டு விழுவாது, ஓட்டாவாது அப்படி என்று சொல்ற அண்ணன் திருமான் எப்பவுமே தமிழ்நாட்டில் உள்ள தலைவர்களை பத்தி பேசாம, அம்பேத்கரும் என்ன சார்ந்தவர் தான், நல்லவர் தான், அவர் சட்டத்தெல்லாம் ஏற்றினாரு. ஆனா மேடைக்கு மேடை அவரை மட்டுமே பேசிட்டு இருக்கிறாரு. அப்ப அந்த தேசத்துல இருந்து இங்க வாக்கு போடுவாங்களோ? ஏன் இதை அப்படி சொல்லிட்டு இருக்காரு? அதுக்கு எனக்கு ஒரு விளக்கம் வேணும். இன்னொன்னு, நீங்க ஈழத்துக்கு போன இத்தனை திராவிடர்கள் போயிட்டே இருந்தாங்க, கலைஞர் அனுப்பிட்டு இருந்தாரு, எல்லா திராவிடரும் போனாங்க. ஏன் கடைசியா நீங்க போன மட்டும் இவ்வளவு விழிப்புணர்வா இந்த தேசத்துல மேதுவை பற்றியும் நம்ம தமிழர் தான் யாரு அப்படின்ற பற்றியும் இவ்வளவு தெளிவா பேசுறீங்களே, உங்களை தமிழர்னு தெரியாத அனுப்பும் போது இந்த திராவிடர்களுக்கு அதுக்கும் விளக்க வேணும். முதல் கேள்வி என்னது? முதல் கேள்வி இல்ல அதுல நீங்க அதை நம்ம தெளிவுபடுத்திக்கணும். அவங்க சொல்லும் போது திராவிடம் தான், இந்த திமுக தான் கிறிஸ்தவர் இஸ்லாமியருக்கு பாதுகாப்பு என்று சொல்றதுல ஒன்னு நீங்க விளங்கிக்கணும். பன்னெடுங்காலமா அவங்க குடும்பத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறது, அந்த கட்சியை அதிகாரத்தில் வச்சு பாதுகாக்கிறது நாம தான், கிறிஸ்தவ இஸ்லாமிய மக்கள் தாங்கிறது நீங்க. இந்த வாக்கு அவங்களுக்கு வலுவான அடித்தளமா இருக்கு. அந்த மக்கள் திடீர்னு மாறி போடுவாங்கங்கிற எண்ணம் அவங்களுக்கு இல்ல. ஏன்னா அவங்களுக்கு எப்படி வருதுன்னா, இவங்களுக்கு ஒரு வழி இல்ல நமக்கு தான் போடுவாங்கிறத பிக்சட் டெபாசிட்ல வங்கியில போட்டது மாதிரி அந்த 18 விழுக்காடு வாக்கு அவங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுனால அதனால அவங்க இந்த இதை திரும்பி பெற்றுக்கிறாங்க. உண்மையிலேயே உண்மை என்னன்னா, நாம தான் அவங்களுக்கு பாதுகாப்பு. அத நீங்க சொல்லணும். நீ யாரு முதல்ல நீ என்னைய பாதுகாக்கிறதுக்கு? நீ யாரு? உன்னையே நான் தான் பாதுகாத்து வச்சிருக்கேன். இடஒதுக்கீடு கொடுத்த இடஒதுக்கீடு நான் நீ உட்கார்ந்துருக்க இடமே நான் போட்ட பிச்சடாடே அப்படின்னு நம்ம சொல்ல தவறிடுறோம். அதுல அந்த பிரச்சனை தான் இங்க இருக்குது. அடுத்து நீங்க
எங்க அண்ணன் வந்து அண்ணல் அம்பேத்கரே பேசுறாரு, இங்க இருக்கிற பாட்டனார் அயோத்தியாசர் ரெட்டமலை சீனிவாசன், MC ராஜா, நம்ம முன்னோர்களை பேசுறது இல்லைன்னு. அவர் பேசல, அதனாலதானே அவர் தம்பிகள் நம்ம அதை பேசுறோம், திருப்பி பேசுறோம்ல. ஈழத்துக்கு எல்லாரும் போனாங்க, இது எப்படி தமிழர்னு தெரியாம உங்களை அனுப்புனாங்கன்னு இருக்குல்ல, இவங்க யாருக்குமே தெரியாம தான் நான் போனேங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கணும். அடுத்த கேள்வி அதுதான் முக்கியம். அப்போ தெரிஞ்சு போனா அங்கே சிங்களன்னு சொல்லி சுட்டுன்னு இருப்பான். அடுத்த கேள்வி. அதனால அன்புக்குரியவர்களே, இதுகாரும் நீங்கள் எல்லோரும் உங்களுடைய கேள்விகளை முன்வைத்து அண்ணன் சீமானிடம் பேசி இருக்கிறீர்கள். அதில் இருந்து எல்லாருக்கும் ஒண்ணே, கொஞ்சம் எனக்கு பயணத்துக்கு நேரம் ஆகுது. இன்னும் ஒரு சந்திப்புல பேசுவோம், நிறைய மனமிட்டு பேசுவோம். இதுல ஒவ்வொருத்தருக்குள்ளே வருத்தங்கள் இருக்கும், காயங்கள் இருக்கும். கடந்த காலம்னு பேசி கொண்டிருக்காமல் எதிர்காலத்துல நம் பிள்ளைகளுக்கு எது சரியான அரசியல், எது பாதுகாப்பான அரசியல், எது எந்த அதிகாரம் இந்த நிலத்தை வளத்தை இந்த மண்ணை மக்களை பாதுகாக்கும் என்பதை புரிந்து கொண்டு என்னரும் இறை மக்கள், என் இனிய சொந்தங்கள், இஸ்லாத்தை கிறிஸ்தவத்தை ஏற்றிருக்கிற என் அருமை தமிழ் சொந்தங்கள், இனிவரும் காலங்களில் நீங்கள் ஆழ்ந்து தெளிந்து யோசித்து வாக்கு செலுத்துங்கள். எங்களுக்கு செலுத்துங்கள் என்று நான் எப்பவும் கேட்கல. எது சரியோ அதை செய்யுங்க. அதுதான் உண்மையிலேயே இறை மக்களுக்கு அழகு. அந்த வழியில் செய்யுங்கள். மறுபடியும் சொல்றேன், அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் இந்த பூமிக்கு வந்தேன் என்று சொன்ன இறைமகன் இயேசுவின் வாக்கியத்தை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உன்னுடைய அதிகாரத்தை உன் இனம் சாராதவனிடத்தில் ஒப்படைக்காதே என்று சொன்னதையும் நினைவில் வையுங்கள். அந்த புரட்சி தீயை, அவர் பற்ற வைத்த புரட்சி தீயை அணைய விடாமல் அடைகாப்பது நம் ஒவ்வொருடைய கடமை. நன்றி, வணக்கம். அண்ணனுக்கு நன்றி. உங்களுக்கு உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அருள் கூர்ந்து அனைவரும் உணவு உண்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்த அத்துணை உள்ளங்களுக்கு நன்றி. இந்த நிகழ்வை சிறப்பாக முடிக்க ஒத்துழைத்த அனைவருக்கும் நன்றி. அனைவரும் உணவருந்தி விட்டு செல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.